இந்த ஆளுகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டாலே தொத்தி அடிப்பான். இந்த கேள்வி எப்படி இந்த ஆளுகிட்ட கேட்கறது? சரி கேட்போம். தலைவரே, என்ன உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். உங்களுக்கு ஏன் ஒத்த வெட்டு முத்தாயன் பேர் வந்தது? ஏன் இவன் அதை உங்ககிட்ட சொல்லல? அவன் கேட்கல, நான் சொல்லல. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்ல எல்லாம் அனுப்புறான், இதை உங்ககிட்ட சொல்லலையா? தலைவரே, சொல்றதா இருந்தா சொல்லுங்களா, விட்டுருங்க. சரிடா, கோவிச்சுக்காதரா. இந்த எலெக்ஷன்ல சித்தப்பா எனக்கு சீட்டு கொடுத்தாரு. சரி, நான் நின்னேன். ஒத்த ஓட்டுல தோத்து போயிட்டேன்டா. நான் மட்டும் இந்தியாவில் இருந்தேன் நினச்சிக்கா. வேற எங்கடா இருந்தேன்? நான் தாய்லாண்டில் தள்ளு வண்டி வச்சிருந்தேன் தலைவரே. ஏண்டா அங்க போய் தள்ளு வண்டி தானா? வடக்கிருந்து வந்தவன் தான் நம்ம ஊர்ல வட்டி கடை நகை கடைன்னு வச்சிருக்கிறா. நீ என்னமோ ஓமன் நாட்டுல எண்ணெய் கிணறு வச்சிருக்கிற மாதிரி சொல்ற. இந்தியாவில இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன ஒத்த ஓட்டு தானே? ரீகவுண்ட் பண்ண சொல்லி மறியல் பண்ணி பஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன். பஸ்ஸுக்கார வந்து ஏத்திட்டு போயிருப்பான். பின்னாடியே குப்பராரிக்கார வந்து எடுத்துட்டு போய் சாக்கடையில் போட்டிருப்பான். டேய், வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. ஒத்த ஓட்டு? ஐயோ, என்ன நேற்றை விட இன்னைக்கு ரத்தம் அதிகமாக இருக்குது. பேனட்டுக்குள்ளே மூக்க விட்டாரா? தலைவர், நான் தான் முதல்ல சொன்னல நான் ஒரு எல்போர்டுன்னு. ஏண்டா சும்மா இருக்கிற மூக்குல ஏண்டா ரத்தம் வர வச்ச? பின்ன என் கோவத்தை எப்படி காட்டுறதா? இப்படித்தான் காட்டுவியா? உண்மையான தொண்டை. உங்க வீட்டுல 5 ஓட்டு போட்டாங்கன்றீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி ஒத்த ஓட்டு வரும்? ஏய், 5 ஓட்டு தான் போட்டாங்க. போட்ட ஓட்டு எல்லாம் ரோஜாவுக்கு போயிடுச்சு. இங்க ஓட்டு போட்டா ஆந்திரால இருக்கிற ரோஜா கேம் போகுது. இதை பத்தி நீங்க பேசலையா? ஜெகன்மோகன் ரெட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணி எல்லா ஓட்டையும் அவங்க வாங்கிட்டாங்க. டேய், கரண்ட்ல அடிபட்ட காண்டா மிருகம். நான் சொன்னது செம்பருத்தி ரோஜா இல்ல, ரோஜா சின்னம். புரிஞ்சு விட்டானா? எடு வண்டிய. இங்கே இரு. இங்கே வா. ஆமாடா, உனக்கு தலைவரே ஸ்ப்ரே வாங்க. டேய், தேர்தல் பத்திரத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. வெயிடா போன வாயா. டென்ஷன் அரசியல் நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரே கலவரமா இருக்கே. நீலாம் அரசியல்வாதி இருந்தா அப்படிதான் இருக்கும். டேய் குமார், என்ன வளர்ற? டிரைவர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறியா? ஆமா, தோத்து போனாலும் பரவாயில்லன்னு வீடு வீட்டுக்கு வஞ்சர மீன் வரா மீன் வாரி வாரி கொட்டுறியாமே. அதெல்லாம் ஓட்டு வங்கியா? மெயின்டைன் பண்ணி ஆகணும். நீ தான் தோத்து போயிட்டியே. எகத்தாலும் நான் 1 லட்சம் ஓட்டு வாங்கி தோத்துருக்கேன். நீ வெறும் ஒத்த ஓட்டு வாங்கி தோத்துருக்க. பார், நீ 1 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் சரி, நான் ஒத்த ஓட்டு வாங்கினாலும் சரி, தோத்தது தான். ஷோ, எதுக்கே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு மீடியாக்காரன் பார்த்தான்னா வடசென்னை மாவட்ட செயலாளரும் தென்சென்னை மாவட்ட செயலாளரும் கட்டி உண்டான்னு பில்டப் பண்ணிடுவானுங்க. அதை விட இந்த சித்தாவும் பெத்தாவும் பார்த்தானுங்க கொடைஞ்சிருவானுங்க. வாசலே வாய் வச்சு ரெடியா இருக்கானு பாரு. தான் கழுவி ஊத்தினுங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ குறுக்க பேசுற. யோ வாடா, இது கட்சி ஆபீசருக்கு டிரைவர் கூட்டி வர. அங்க பாரு, வெளிய நிக்கறான் டிரைவர். அப்படி நிக்க. அவசரப்படாதே டிரைவர் சார், நீங்க கொஞ்சம் வெளியில போயிருங்க. தலைவர், இவனை நம்பி எப்படி உங்களை விட்டு போறது? டேய், வெளிய போடா. டேய், தலைவர் போடா. கிருஷ்ணா, வேசார்பாடி தாண்டி தானே போன நீ? நான் எக்மோரே ஒட்டிக்கினே போனேன், பிச்சு விட்டாங்களா? டேய், கிரைண்டர்கள் தலையா, என்ன கலாகிரியா? என் ஆளு முத்தையா ரொம்ப நல்லவர்றா. உன் ஆளுக்குறான் பாரு ஜேசிபி மூக்க, அவன் தான் அடிக்கடி என்ன வாருன்னு வானுங்கிறான். அவன் உன்னை மட்டும் வாடுறான், என்னையும் தான். அங்கே பார்த்துட்டு இருக்க. பள்ளத்துல வரதுக்கு 50 லட்சம் போட்டு கார் வாங்கிட்டு இருக்க. டிரைவர் பார்த்து போறேன். கார் ஓட்டின்னு இருக்கும் போதே கழுத்தா மட்டும் விடுறான். ஏன்? அவனுக்கு அவசரமா கக்கூஸ் வந்துச்சு போல இது. அது ஏன் கழுத்தை பிடிக்கணும்? இப்படிதான் முந்தா நேத்து மூத்திரம் வந்துடுச்சு, நீ மூக்க கஷ்டம். இங்க பாரு, மூக்க கஷ்டானா? அவன் அரசியல்வாதியா இல்ல அசிங்க முடிச்சுனாடா? ரத்தம் முடிச்சவன். டேய், நம்ம டிரைவர்ன்றதுனால தானே ரொம்ப இலக்காரமா நம்மளை தொத்துறானுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுங்களை வைக்கலாண்டா ஆப்பு. இப்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். இந்த வண்டியிலிருந்து நம்ம டீசல் திருடுறோம். எப்படி உரியிறோம் பார். என்னடா பொருளாளர் போண்டாவும் டீ அனுப்பியிருக்கான். இதுக்கு ஒரு 2000 ரூபாய் பில் போட்டிருப்பானே. அண்ணே, சத்தம் போட்டு பேசாதீங்கண்ணே, சுத்திலும் கேமரா இருக்கு. பாரா பயம். டேய், நடிக்காதீங்கடா. உங்க பெரியப்பா ஆஸ்பத்திரியில 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ இடியாப்ப சாப்பிட்டதுக்கு 1 கோடி, இஞ்சி டீ குடிச்சதுக்கு 1/2 கோடின்னு கணக்கு காட்டினீங்களா? இப்ப என்ன புதுசா பயா? என்னடா போண்டாது? கடிச்சா பல்லு பேரு, அடிச்சா ஆளே பேருவான் போல் இருக்கு. இந்தா, இது பெட்ரோல் பாம்பு. வெளியில கொண்டு போய் வீசு. 10 பேர் கட்சிக்காரன் இருக்கிறான், போறவன் போறான். போ. ஏய், அந்த கட்சிக்காரன் ஆபீஸ்ல வீசு, இங்க வீசுறாத. என்ன கரு கருக்குது? கற்பகம். என்னையா என் மூஞ்சி பாக்குற? போன் உனக்கு தான். எடுக்கிறேன். பர்சனல் பேசு. ஹலோ, நான் கற்பகத்தோட அம்மா பேசுறேனுங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு கற்பகத்தை
ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லி உங்களாண்ட கூட்டிட்டு வந்தேனுங்க. ஆமாம்மாம்மா அதெல்லாம் இப்போ எதுக்குமா? அதான் எனக்கு தெரியுமேம்மா. நீங்க கற்பகத்தை கூட்டிட்டு போய் கர்ப்பமாக்கிட்டீங்க. ஆமாம்மாம்மா அதுவும் எனக்கு தெரியுமா. மேல இருடி. ஆஸ்பத்திரிக்கு போனோமுங்க. ஆ, 3 மாசம் பேபி பாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பாரு மண்டையன், பண்றதெல்லாம் பண்ணிட்டு பம்பராம்பாரு. கற்பத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க, நேர்ல பாத்துக்கலாம். இப்படித்தான் அன்னைக்கும் சொன்னீங்க. பாத்துக்கலாம்னு சொல்லி கடைசியில பொண்ணு வயித்துல திருப்பி புள்ளைய திருப்பி அதே கொடுத்தீங்க. சொல்லாதீங்கம்மா. இப்ப நான் என்னங்க பண்றது? அதனால என்னம்மா, ஈஸியா கழிச்சிடலாம். நம்ம ஆட்சியே கழிச்சிடுறோம். இது கழிக்கிறது பெரிய விஷயமா என்ன? என்னம்மா? ஆமாமா ஜிஹெச்ல எல்லா டாக்டரும் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான். ஒரே நாள்ல கழிச்சிடலாம். சரியாம்மா? இல்லைங்க, புள்ளைய களைச்சா உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. கர்ப்பிணி பொண்ணுக்கு எப்படிங்க மாப்பிள்ளை கிடைக்கும்? ஓ அந்த கவலையம்மா உங்களுக்கு? அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. கட்சியில பூரா நம்ம பசங்க தான் இருக்கானுங்க. டிரைவர் கூட நம்மால் தான். முடிச்சிடலாம். அது இல்லைங்க, கற்பகம் பாய்சனை குடிச்சிட்டு வந்து நீங்க படுத்த பெட்ரூம்லயே படுத்துறேன்னு சொல்லுதுங்க. நான் வேணா வந்து படுத்துக்க சொல்லட்டுமா? இல்ல இல்ல தப்புமா, தப்பு. நான் மாட்டிக்குவல்ல. இப்ப நான் மாட்டிக்கிட்டேன்லங்க. என்னையும் என் பொண்ணையும் என் புருஷன் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து அடிக்கிறானுங்க. நான் அப்புறம் பேசுறேம்மா. மீட்டிங் இருக்குமா? வாசல்லே நிக்கிறாங்க. சரிம்மா வச்சிருமா. என்னையா அது மூஞ்சியில குப்புன்னு வேர்த்துட்டு பிரச்சனை பெருசோ? இல்லண்ணே ஃபேன் ஸ்லோவா சுத்துதுண்ணே, அதான் வேர்க்குது. வேணும்னா அப்படித்தான் இருக்கும். ஆமாண்ணே. அண்ணே ரெஸ்ட் ரூம் போயிட்டு போயிட்டு வா, போயிட்டு வா. கிழிஞ்சது என்னென்ன பண்ண போறானோ. வயிற்ற கரைக்கிடுச்சு போல் இருக்கு. பேண்ட்லயே போயிடாத. மணல் கடத்தினது யாருன்னா கடவுள். நான் சொல்றேன், யாரா அந்த கடவுள் சொல்லுடா. ஹலோ இன்பராஜ், நான் தான் அந்த கடவுள். அநீதி எங்கெல்லாம் நடக்குதோ அங்க வந்து நிப்பா இந்த சரவண பாண்டியன். நீ என்னையா என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு எதிர்க்கட்சிக்காரனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? சாரி, நான் அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குறேன். மத்தவெல்லாம் பெட்ரோல் பங்க்ல சம்பளம் வாங்குறேன். யோ, கேளுண்ணே. அந்த அரசாங்கமே நாங்க தாயா. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? ஜெயிச்ச மறுநாளே இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் கடத்துவோன்னு சேலஞ்ச் பண்ணோம். அதத்தானையா இந்த 6 மாசமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்னமோ புதுசா எங்க ஆளுங்களை தூக்கிட்டு வந்து ஆட்டம் காட்டுற. ஐயா, நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? இவன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. நாளைக்கு வக்கீல வச்சு பெயில் எடுத்துங்க, மத்தத அப்புறமா பேசிக்கலாம். எஃப்ஐஆர் போட்டா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதா? இன்ஸ்பெக்டர், அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொஞ்சம் கொடுங்க. ஓ இதே எஃப்ஐஆரா? இதாங்க. பாரா பாச்சக்க பாச்சக்க. என்னையா இப்படி பண்ணிட்ட? பேப்பர் தானே. எஃப்ஐஆர் போட்டு எங்களை கிழின்னு கிழிக்கலாம்னு பாத்தியா? இப்ப நாங்க தான் எஃப்ஐஆரையே கிழிச்சிட்டோமே. இப்ப என்ன பண்ண போறீங்க? போய் டீ வாங்கிட்டோம் போ. கான்ஸ்டபிள் வெளியே போயிட்டாங்க. கான்ஸ்டேபிள் தான் போணுமா? நீ போக மாட்டியா? இன்ஸ்பெக்டர்னு கொஞ்சம் மரியாதை கூட. என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் காக்கிதா, கான்ஸ்டேபிளும் காக்கிதா. ஓரியா போட்டுறவா? என்ன இந்த வேலையை பார்த்து விட்டீங்க? ஐயோ தலைவா, வாயிலே சுட்டுருக்கலாம்ல, ரொம்ப பேசுவானே. வாயில இல்லடா, அவன் கையில தான் நிறைய வேலை செய்யறான். ஐயோ என்ன ஏனே இப்படி பண்ணிட்டீங்க? நான் உன்னை சுடலடா, இன்ஸ்பெக்டர் தான் டென்ஷன்ல உன்னை சுட்டார். என்ன இன்ஸ்பெக்டர், பேசிக்கிட்டு இருக்கும் போதே பொட்டுன்னு போட்டீங்க. இதுக்கு என்ன செக்ஷன் தெரியுமா? வித்தவுட் சுகரா? என்ன இன்ஸ்பெக்டர், ஒரே ஒரு துப்பாக்கி சூட்டுக்கே வெளவெளத்து போயிட்டீங்க. தென் மாவட்டங்கள்ல 13 அப்பாவி ஜனங்களை துப்பாக்கி சூடு நடத்தி கொன்னது நீங்க தானே? உங்க போலீஸ் தானே? பொதுமக்கள்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? ஏன் இந்த மாதிரி அயோக்கிய அரசியல்வாதியை சுடுங்க. கோபால், வன்முறையை தூண்டுறியா? தூண்டுறாராமா? தூண்டு. யாரு? நான் வன்முறையை தூண்டுறேன்னா நீ வன்முறையை தூண்டுறியா? போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து உன் அலைய போட்டது வன்முறையா, இல்ல நான் பேசுனது வன்முறையா? கண்டுபிடிச்சாரியா? ஏய், சட்ட ஒழுங்கு பிரச்சனை பண்றேன்னு உன் சட்டைய கட்டி உள்ள தள்ளிடுவேன். என்கிட்ட வச்சுக்காத. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நான் இங்க மட்டும் இல்லை, பல வருஷமா ஊரா தெருவா ஒத்த ஆளா நின்று சுத்திக்கிட்டு இருக்கேன். தொட முடியுமா என்ன? பணத்துக்காக பல்ல இழிச்சுக்கிட்டு உங்களுக்கு தான் ஏன் ஓட்டு போடுறாங்க? ஒரே ஒரு தடவை என்ன சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கயா. அம்புட்டு பயலையும் சுளுக்கு எடுக்கிறேன்னா இல்லையா பாரு. நீங்க பேசிக்கிட்டுங்க,
அதுக்குள்ள நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு டீயா காஃபியா? இங்க நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு டீ பாய் மாதிரி டீ வாங்க போற. நீ ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸோட பவர் என்னங்கிறத கேப்டன் விஜயகாந்த பார்த்து தெரிஞ்சுக்கையா. அந்த ஆளு சுட்ட ஒரு குண்டுக்கு நீ கவர்மெண்ட்ல கணக்கு கொடுக்கணும்ல. இன்னொரு குண்டு இருக்குல்ல, அதை எடுத்து போட வந்தால போட்டுட்டு 2 குண்டுக்கு மொத்தமாக கணக்கு கொடுத்துக்கலாம். என்ன மிரட்டறியா? நான் யார் தெரியும்ல? பவர் மினிஸ்டர். துப்பாக்கிய தூக்குனதுக்கே பவர் மந்திரி பம்மிக்கிட்டு போறியா? பேசிக்கிட்டே துப்பாக்கிய நீட்டிக்கிட்டே இருக்க. சார், ஆட்சிக்கு வந்தது முதல்ல மதுவை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா 7 மணிக்கே கடையை திறக்க போறேன்னு சொல்றீங்க. தப்பா சொல்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் வேற எப்படி சார் சொன்னீங்க? காலையில 7 மணிக்கு திறக்கிறேன்னு சொல்லல. காலையில 6 மணிக்கு திறக்கிறோம்னு அறிக்கை விட்டுருக்கோம். போய் டிவி சேனல்ஸ் எல்லாம் பாருங்க. என்ன சார் நீங்க இத போய் பெருமையா சொல்றீங்க? யோ, நீ அந்த சேனல் காரனாயா? இல்ல நான் கேக்குறேன். இல்ல டேய், நீ என்ன அந்த சேனல் காரனா? அத தாண்டா நான் இப்ப கேட்டேன். பேசாம இருடா. சரவண பாண்டிய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறுக்க பூந்து குட்டைய குழப்பிடாதீங்க. நீங்க கேளுங்க. சார், மதியம் 12 மணிக்கு குடிக்கிற குடியாரன காலைல 6 மணிக்கே குடிக்க சொல்றீங்களா? இதான் உங்க சாதனையா? குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாதீங்க. மதுப்பிரியர்கள்னு மதிப்பா சொல்லுங்க, மாடலா சொல்லுங்க. என்ன சார் இவங்க மாடல்? வெண்டைக்காய் மாடல். ஹலோ, என்ன வெண்டைக்காய் சுண்டைக்கான்னு விவரம் கட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் அந்த பெரிய பாக்கச்சி ஆட்சியில இருக்கும்போது மதுக்கடையை திறக்கலையா? குடிமன்னர்கள்லாம் குடிச்சு குடிச்சு குப்புற விழுகலையா? எத்தனை தாய்மார்கள் விதவையானாங்க. அதை யாராச்சும் கேள்வி கேட்டீங்களா? எங்க ஆட்சியில தான் விதவை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, சாவு எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நாங்க கொடுக்கற சரக்கு நல்ல சரக்கு. காலையில வேலைக்கு போற லேபர் சுறுசுறுப்பா வேலை செய்யணுன்றதுக்காக அதிகாலை 6 மணிக்கு மலிவு விலையில மினி கோட்டர் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடவே ஒரு அவிச்ச முட்டை ஃப்ரீயா கொடுக்கலாமான்னு ஆலோசனை வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன ஆட்சியில சத்து நோக்கு முட்டை கொடுத்தாங்க. இப்போ உங்க ஆட்சியில செத்து போறதுக்கு முட்டையும் கோட்டரும் தரேன்னு சொல்றீங்களா? என்னையா கேள்வி கேட்கறீங்க? 500 ரூபாய் கூலி வாங்குறவன் 100 ரூபாய் எடுத்து கட்டிங் போடுறதுக்காக டாஸ்மாக் வாசல்ல பார்ட்னரை தேடி பல மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காயா? இதெல்லாம் நினைக்கும் போது நெஞ்சு பதறுது. அதற்காகத்தான் இந்த தொலைநோக்கு திட்டமே. ஆண்களுக்கு 90 தரீங்க, அப்ப பெண்களுக்கு போட்டுக்கிறதுக்கு 90. கிழிஞ்சதுன்னா தைக்கிறதுக்கு டைலரையும் அனுப்புவோம். அதை விடுங்க சார். மேடம், தக்காளி விலை எல்லாம் ஏறி போச்சு. அது எங்க டிபார்ட்மெண்ட் இல்லையே. என்ன மேடம் பொறுப்பான பதவியில இருந்துட்டு பல்ப் மாதிரி பேசுறீங்க? என்னது? ஏய், பொம்பளை கிட்ட பேசுற பேச்சா இது? மைக்காலே அடிச்சேன்னா தெரியுமா? ஏமா, மீடியாக்காரங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. கண்டதையும் பேசி கட்சிக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணிடுவ போல இருக்கே. ஒன்னெல்லாம் வச்சிருக்கேன் பாரு. அத வச்சுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இது வரைக்கும் எத்தனை பேர் அடிச்சிருக்காரு தெரியுமா? பெரிய இம்சையா இருக்கு. நீ கவலையே படாத. முத்தையா வரட்டும், நான் பேசுறேன் அவங்ககிட்ட. வணக்கம் சித்தப்பா. வணக்கம் முத்தையா. டேய், நீ இங்க என்ன குப்பை கொட்டுறவனா? அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வந்தனே கல்யாண புரோக்கர் கமல். என்ன கமலாவா? கமலா இல்ல, கமல். முத்தையா, புரோக்கர்ல உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் வந்திருக்கான். என்ன கம்ப்ளைண்ட்? வர்ற புரோக்கர்ல அடிச்சு துரத்துறியாம? இது வரைக்கும் 6 பேர் அடிச்சிருக்கீங்க. அதுல ஒருத்தருக்கு முன்பல் 3 உடைஞ்சு பொக்கவாயா தெரிஞ்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா உனக்கு 3 பல்லோட ஓடுறா. பாய் சித்தா. என்ன சித்தாவா? சித்தப்போட ஷார்ட் பாம். அப்ப பெரியப்பாவே வெத்தா. போங்கடா நீங்களும் உங்க இதுகளும். ஏன் முத்தையா, உனக்கு 3 தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள 3 அண்ணன் தம்பிகள் தான் கட்டி விட்டு போட பிடிவதாம இருக்காம? ஏன் மொட்டை? என்னப்பா சித்தப்பாவே மொட்டைன்றிய? நீ மொட்டை தானே? பாரு, எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. அது இல்ல முத்தையா, எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பசங்க 2 பேர் இருக்காங்க. 2 தங்கச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு தங்கச்சியை வெளியே கொடுக்கலாம்ல? ஒரு வெங்காயம் வேண்டாம். என் குடும்பத்தில் என்ன நடந்தது, நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன பண்ண? நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி கோமாவில் படுத்திருந்தேல்ல? ஆமா. அப்ப எனக்கு ஏற்பட்ட வேதனையும் வலியும் எனக்கு தான் தெரியும். நான் கல்யாணம் பண்ணி என் சம்சாரத்தை கூட்டிட்டு வரும்போது என் குழந்தையாளுக்கு 12 வயசு. என் தங்கச்சிகளோடு சேர்ந்து அவளையும் தங்கச்சியா வளர்த்தேன். அவளுக்கு கல்யாண வயசு வந்த உடனே அந்த நிக்கிறானே கட்சி விட்டு கட்சி மாறு கபோதி, அவன் தம்பிக்கு தெரியாதனமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவ போன இடத்துல 3 மாசம் கூட நிம்மதியா வாழல. சுமதி, கவலைப்படாதம்மா. மாப்பிள்ளையோட அண்ணன் அரசியல் பொறுக்கியா இருந்தா கூட நல்ல பாரம்பரியமான குடும்பம். உன்னை கண்கலங்காம பாத்துக்குவான். உங்களெல்லாம் விட்டுட்டு புது இடத்துக்கு போய் வாழ போறத நினைச்சாதான் பயமா இருக்கு. இங்க பாரு, நாங்க எல்லாரும் ஒரே ஊர்ல தானே இருக்கோம். உன்னை வந்து அடிக்கடி நானும் மாமாவும் பார்த்துட்டு போறோம். தைரியமா இரு, எதுக்கு கவலைப்படாத. சுமதிய நீங்க கவனிச்சதை விட நானும் என் ஃபேமிலியும் கண் கலங்காம பாத்துக்கிறோம்.
பண்ணாதீங்கங்க, உடம்புக்கு நல்லது இல்லைங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க. எனக்கு அட்வைஸா? எனக்கு அட்வைஸா? என்ன அட்வைஸ் பண்ற? அடின்னு சொல்றேன்ல, அடி. அடி அடின்னு சொன்ன. அடி அடின்னு சொல்றேன்ல. இது கூட உனக்கு போட தெரியாதா? அழகுடி போட. பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்ததா நினைப்பு. போடு நல்லா. ஆடியோ சத்தம் பண்ணாத. சொன்னாலும் செய்ய மாட்டேன். டேய் நீ என்ன செய்ய மாட்டற? மூதே. எங்க இருந்து வந்த நீ? மூதே. நவரடி. கால்ல விழுறாளா? கால்ல. போடி. ஆவுடி. அவங்க அம்மா, அவன் தங்கச்சி, அவன் பொண்டாட்டி, இந்த 3 பேர் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்தி நெருப்பை வச்சு கொளுத்திட்டாடுங்க. கதவை எட்டி வச்சிட்டு வர. யாரோட வீடுன்னு தெரியாதா? ஏன் உனக்கு தெரியாதா? போடா வெளியே. சரவண பாண்டியனுக்கு மரியாதை முக்கியம். உனக்கு என்னடா மரியாதை? வாழ வந்த பொண்ணு அநியாயமா கொன்னுட்டீங்களா? யாரு? யார் கொன்னா? உன் கொடுந்தியாளுக்கு இந்த வீட்ல வாழறதுக்கு துப்பு இல்ல, போய் சேர்ந்துட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டில் இருக்கிற 3 ராட்சசிகள் சேர்ந்துடா கொன்னுட்டாருங்க. வேலைய பாத்துக்கிட்டு போயா. வந்துட்டான் விளக்க மாத்த கட்ட. அடிச்சி வாய மூடுமா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பிள்ளைகளை வளர்த்திருக்கிற வளர்ப்புலியே தெரியுது ஒரு லட்சணம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுரும். அடிச்சி சும்மாருமா. பொம்பளைங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறான் பாரு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏயா என் புருஷன் ஆம்பளைன்னு கேக்குறியே? உன் வீட்ல எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க சொல்லு, என் புருஷன் அனுப்பி வைக்கிறேன். அப்ப தெரியும் அவன் வீரம் என்னன்னு. என்னடி சொன்னேன்? என்னடா? எடியா கைய. பொம்பளை மேல கைய வைக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? பொம்பளை மாதிரி அவ பேசுறா, பொறுக்கி மாதிரி பேசுறா. உன் வீட்டில் இருக்கிற 3 பொம்பளைகளையும் கொலைகேசில் நான் உள்ள தடுல. என் பேரு முத்தையா இல்லடா. இத பாரு முத்தையா, நான் இப்ப ஆளுங்கட்சி எம்எல்ஏ, நீ சாதாரண மாவட்டம். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணாலும் போ, எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ. உனக்கு பவர் ஜாஸ்தியா இல்ல எனக்கு பவர் ஜாஸ்தியான்னு பார்த்துடுவோம். உன் உயிரோட விட்டாதானடா. இப்ப பாருடா, செத்து போடா. டேய் விடுங்கடா. டேய் விடுங்கடா. விடுங்கடா என்ன. அவன் இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். விடுங்கடா. என் மனசு என்ன பாடுபடு. அந்த நிலைமை என் தங்கச்சிகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் பிடிவாதமா இருக்கேன். 3 தங்கச்சிகளையும் தனித்தனியா கட்டி கொடுத்தா 3 மாமியார் வருவாளுங்க. அதுல ஒரு மாமியார் கொடுமைக்காரியா இருந்தா கூட என் ஒரு தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடும். அதனாலதான் 3 அண்ணன் தம்பிகளுக்கு 3 தங்கச்சியை கட்டி கொடுக்கறதா இருக்கேன். அப்படி கட்டி கொடுத்தா ஒரு மாமியார் தான் வருவா. அவ கொடுமைக்காரியா இருந்தா கூட என் 3 தங்கச்சிகளையும் சேர்ந்து அந்த மாமியாரை போட்டு கொளுத்திடுவாளுங்க. இப்ப சொல்லு மூட்டை, நான் பிடிவாதக்காரனா? இல்ல முத்தையா, நீ எடுத்துருக்கிற முடிவு சரியான முடிவு தான். நிச்சயமா தங்கச்சிங்களுக்கு 3 அண்ணன் தம்பிங்க மாப்பிள்ளை கிடைப்பாங்க. பெரிய போறாரு. வரட்டும். வணக்கம் பெரியப்பா. வணக்கம் வணக்கம். முத்தையா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? அதை ஏன்பா கேக்குறேன்? யூரினல் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பாக்கெட் மாதிரி சைடுல தொங்க விட்டாங்க. பார்த்து பெரியப்பா, எண்ணெய் நினைச்சு வடகடை சுட்டு தின்றாதீங்க. இந்த குறும்பு ஒண்ணு விட்டு போகாத. சமாளிக்கிறான் பாரு. இப்படிலாம் பேசாத முத்தையா, கட்சி விட்டு தூக்கிட போறாங்க. எந்த கட்சி? இந்த போறானுக்கு பாரு, வரிசையா போறானுக்கு பாருங்க. அள்ள கைங்க. இந்த நாடு வழங்க மாடா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இவ்வளோ இருட்டில் எதுக்கு இருந்தாலும் கண்ணாடி கேட்டுச்சா? எதுக்கு என் மூஞ்சி அடிக்கடி பார்க்குறேன்? அதுக்கல்ல தலைவரே, உங்கள் மூஞ்சில் ஒரு 4 தலைவர் தெரிறாங்க. அப்படியா? யார் யாரு? ராஜாஜி, கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார். அதுக்கு என்ன இப்போ?
தலைவரே அவங்க 4 பேருக்குமே வாரிசு கிடையாது. சரி, உங்களுக்கும் வாரிசு இல்லை. அதனால ஏதாவது ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் நான் தான் உங்க அரசியல் வாரிசுன்னு அறிவிச்சிருங்களேன். டேய் வண்டி நிறுத்து. இருக்காது. இறங்குடா. என்ன சொல்றேன் நேரம் சொல்றேன். இறங்குடா. சொல்லுங்க தலைவரே. அப்படி அரசியல் வாரிசுன்னு அறிமுகப்படுத்தலன்னா என்ன செய்வேன்? தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணு. தலைவர் அப்படியே நீ வந்து வண்டி இருடா வரேன். தலைவரே நாட்டுல நடக்காத நான் கேட்டேன். இப்பலாம் அதான் நடக்குது. டேய் இருடா. டேய் நான் சொல்றது கேட்டா. டேய் கழுது முட்டை. டேய் வண்டி ஸ்டார்ட் பண்றேன். தலைவரே ப்ளீஸ் தலைவரே. நான் நாட்டோட நிலவரத்தை தெரிஞ்சு தான் கேட்டேன். டேய் போயிரு வண்டி ஓடிச்சு. அப்பவே என் பெரியப்பா சொன்னான் அவன் நம்மளை முன்னேற விட மாட்டான்னு. இதுக்கப்புறம் நான் சும்மா அந்த வேலைக்கு வரேன். என்ன பண்ற மாட்டேன் பார்.